ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சிம்பிளான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கலாம். இது தோலை நீக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா இந்தளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு 1-2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் திரும்பவும் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பச்சரிசி மாவு. மாவோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் கூடவோ குறைச்சலவோ எடுத்துக்கலாம். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி உளுந்து வடை போடுற மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு இது போல் ஒன்று எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சிம்லே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை நம்ம திருப்பி விடலாம். இது மாதிரி ஒன்று திருப்பி விட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரியே இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுத்தமாக எண்ணெய் இழுக்கவே இருக்காது. இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.